ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரஃப் நோட் ராஜா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சீக்கிரமாக பார்க்க போகிறோம். அதுவும் எப்படின்னா கேன்வாவில் எப்படி பண்ணுறது. நிறைய பேர் என்னென்னா, நிறைய பேரோட வீடியோஸ் நிறைய போகாததுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தம்ப்நெயில் சரியாக இல்லாதது தான் ஒரு ரீசன். சரிங்களா? மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, தம்ப்நெயில் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, கேன்வா அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு கேன்வா இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே கேன்வான்னு டைப் பண்ணிங்கன்னா கேன்வா டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு லிங்க் வரும், அதை வச்சு கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு ஓகே. ஸோ இங்கே என்னென்னா, இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே நான் ஹோமுக்கு போயிடுறேன். ஹோமுக்கு போயிட்டு என்னென்னா யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்றத யூடியூப் தம்ப்நெயில் இல்லை தம்ப்நெயில் யூடியூப் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வரும். இந்த ப்ரோன்னு இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பே பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இதை நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு அடிச்சுட்டு போயிடுங்க. போயிட்டு இமேஜஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு நிறைய தம்ப்நெயில்ஸ் இருக்கும். சரிங்களா? த மோஸ்ட் அட்ராக்டிவ் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? த மோஸ்ட் அட்ராக்டிவ் தம்ப்நெயில். சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி என்ன வந்துட்டு வெரி ப்ரொஃபஷ்னல் அமேசிங் டிசைன் இந்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நிறைய பேர் ரெஃபர் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் மற்றவங்கள பார்த்து நம்ம லேர்ன் பண்ணுறதுனால ஒரு தப்பும் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இவர் எடுத்துக்கிறேன். சரிங்களா? த மோஸ்ட் அட்ராக்டிவ் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாருங்கள், த மோஸ்ட்டும் சின்னதாக கொடுத்துருக்காரு, அட்ராக்டிவாக மட்டும் பெருசாக கொடுத்துட்டு தம்ப்நெயில்னு கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ நம்ம இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அது ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போது அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏதாவது ஒரு டிசைனை நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். என்ன டிசைன் ஃப்ரீயாக இருக்கணும், ப்ரோவாக இருக்கக்கூடாது. இதுவுமே நமக்கு ஃப்ரீ தான். டாப் 10 யுவர் லாஸ்ட் சான்ஸ், இதுவுமே ஃப்ரீ, இது ஃப்ரீ. சரிங்களா? ஸோ அவரோடதில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ரெட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நாம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் சின்னதாக கூட இது பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃபைனலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவர் என்ன கொடுத்துருந்தாருன்னா இங்கே த மோஸ்ட் அட்ராக்டிவ் தம்ப்நெயில் இல்லையா, த மோஸ்ட் கொடுத்துட்டு அட்ராக்டிவ் அப்படின்றத நம்ம இப்படி டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்துட்டு கேன்வா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இதை மொபைல்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது உங்களுக்கு. அட்ராக்டிவ் த மோஸ்ட்ன்றதை கொஞ்சம் நான் டாப்பில் வச்சுறேன். இங்கே எதுவுமே டாப்பில் வச்சுறேன். எல்லாத்தையுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதையுமே என்ன பண்ணுறேன்னா பண்ணுறேன். ஸோ லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெருசாக வச்சுக்கோங்க. ஓகே. அட்ராக்டிவ், மோஸ்ட் அட்ராக்டிவ் தம்ப்நெயில், த மோஸ்ட் இங்கே வச்சுக்கிறேன். சரிங்களா? வச்சுக்கிட்டு அட்ராக்டிவ்ன்றதை இங்கே கொடுத்துருக்கேன். தம்ப்நெயில் அப்படின்றத இங்கே நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ அந்த தம்ப்நெயில்ன்றதை THUMBNAIL அப்படின்னு கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு ஃபுல்லாக அதை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், த மோஸ்ட் அட்ராக்டிவ் தம்ப்நெயில் அப்படின்றத கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ நமக்கு அந்த மாதிரி நம்ம ஸ்லாஷ் இந்த மாதிரி சைடாக கொடுத்துருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அப்படி கொடுத்துருங்க. நான் 0லேயே வச்சுறேன். நான் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா தம்ப்நெயில் அப்படின்றத வந்துட்டு ஓகே பின்னாடி இருக்கிற அந்த ப்ளூ இன்னும் கொஞ்சம் நான் இது பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அதை உள்ள தடவிக்கிறேன். ஸோ ரொம்ப ப்ராப்பராக கொஞ்சம் தம்ப்நெயிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா தம்ப்நெயில்ஸ் தான் உங்களோட வீடியோஸ் கிளிக் பண்ணி உள்ளே வர்றதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போது என்னென்னா உங்களுக்கு இந்த பின்னாடி இருக்கு இல்லைங்களா அந்த ப்ளூ கலரில், ஸோ அந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் பின்னாடி ஸ்க்ரீன், இதை என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு நான் இங்கே வச்சுக்கிட்டு அட்ராக்டிவ், சரியா, அட்ராக்டிவ் தம்ப்நெயிலுக்கு என்ன பண்ணுறேன், தம்ப்நெயில் மேலே தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு முன்னாடி தம்ப்நெயிலில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரதுக்காக லேயரில் போயிட்டு பிரிங் ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்துட்றேன். சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும்னா தம்ப்நெயிலுக்கு கீழே வந்து இது போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை சின்னது பண்ணிக்கிட்டு இவரை என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் இவரையுமே ஃப்ரண்ட்டில் வர வச்சிட்றேன், பிரிங் ஃப்ரண்ட். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆரோ, இந்த ஆரோ இருக்கு இல்லையா, இந்த ஆரோவுமே நான் ஃப்ரண்ட்டில் லேயரில் ஃப்ரண்ட்டில் வர வச்சுட்டுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த இது பார்த்தீங்களா, இந்த லெட்டர்ஸ் என்ன பண்ணுறேன்னா பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை நான் ரெட்டில் மாற்றிக்கிறேன். சரிங்களா, அது ஒரு டார்க் ரெட் நல்லா அடிக்கிற மாதிரி என்ன பண்ணுங்கன்னா மாற்றிக்கிறேன். ஸோ தம்ப்நெயில்ன்றதுமே நல்லா தெரியணும். சரியா, தம்ப்நெயில் அப்படின்றதுமே நல்லா தெரியணும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை மறைக்குதுன்றதுனால கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுக்கிறேன். அட்ராக்டிவ், சரிங்களா, ஸோ ATTRACTIV அட்ராக்டிவ் தம்ப்நெயில் அப்படின்றத எனக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா, கீழே என்ன பண்ணுறேன்னா தமிழில் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா, நம்ம லாங்குவேஜ் என்னென்னா தமிழில் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தமிழில் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ தட் இது இங்கே இருந்தால் நல்லா தான் இருந்தது. ஓகே, த மோஸ்ட் அட்ராக்டிவ் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துக்கிறோம். இன்கேஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஃபேஸ் கட் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃப்ரீ ஸ்டாக் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஃபிக்ஸ் பே அப்படின்னு சொல்லிட்டு, இதில் போயிட்டு கூட நீங்கள் அந்த ஷாக்கிங் ரியாக்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு என்ன வரும்னா அந்த மாதிரி வந்துட்டு இமேஜஸ் வீடியோஸ் பதிலாக ஃபோட்டோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும். சரிங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் தேவையில்லை, உங்களுக்கு வந்து இது ஃப்ரீ தான். சரிங்களா, இதை என்ன பண்ணுறேன்னா நான் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்னு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு பிஜி ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா, பிஜி ரிமூவ் ஃப்ரீ, அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். இதை அப்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறீங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது அழகாக பேக்ரவுண்டு மட்டும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு இப்படி கொடுக்கும். சரிங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நார்மல் குவாலிட்டியில் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கிறீங்க. போய் காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட இதில் வந்துட்டு இந்த இமேஜை வந்து டிலீட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் உங்களுக்கு இங்கே வந்துடும். சரிங்களா, ஸோ தட் நீங்கள் ஈஸியாக என்ன ஆகும்னா ஸோ இங்கே மேபி நீங்கள் அந்த இமேஜை யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து அது காப்பி கிளைம் ஏதாவது கொடுத்தாலும் கொடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் உங்களுக்கு ஸ்டாக் வந்துட்டு இது ரொம்ப நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யாரும் ஏன்னா அது வந்து ஸ்டாக்ஸ் ஃப்ரீ தான், காப்பி கிளைம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ தட் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, த மோஸ்ட் அப்படின்ட்டு இல்லையா, த மோஸ்ட் அட்ராக்டிவ் தம்ப்நெயில் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா தமிழில் அப்படின்னு இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் நான் மேலே எடுத்துக்கிறேன். ஸோ தட் ஓகேங்களா, தம்ப்நெயில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே என்னென்னா இதுக்குள்ளே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த லெட்டரை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு
நான் தமிழில் தான் போட போகிறேன் அப்படின்றதுனால நான் இங்கே கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி தமிழில் போய் டைப் பண்ணி வச்சுருவேன். அப்படி இல்லைனா நீங்கள் நியூ டேப் ஓப்பன் பண்ணி தமிழ் டைப்பிங் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இதில் தமிழ் டைப்பிங் தேஷ் கீபோர்டு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணி தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாமே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்துடும், என்ட்ரு அடிச்சுன்னா வந்துடும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்துட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஜென்ரலாக என்ன பண்ணுங்கன்னா இது பண்ணிக்கோங்க. ஸோ தட் சில பேருக்கு இங்கிலீஷில் இருக்குன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் இப்படி போடும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு நீங்கள் தமிழில் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக என்ன ஆகும்னா தெரிய வரும். அதுக்காக நம்ம இப்படி கொடுக்குறோம். சரிங்களா? கொடுத்துட்டு தமிழ்னு கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் கூட சின்னது பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் அவங்களோட லாங்குவேஜ் என்னமோ அதை அவங்க பார்த்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பிக்சர் தான் என்ன பண்ணணும்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நம்மளே வந்து என்ன பண்ணியிருப்போம்னா தம்ப்நெயிலாக வச்சுருப்போம். த மோஸ்ட் அட்ராக்டிவ் தம்ப்நெயில் தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இதை என்ன பண்ணோம்னா ஷேர்னு கொடுத்துட்டு டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஜியாக டவுன்லோடுன்னு இருக்கும். எதுவும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. இதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான தம்ப்நெயில்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லா வியூஸ் வந்துட்டு உங்களுக்கு போக சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் தம்ப்நெயில் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நல்லா ஒரு தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணி உங்களோட வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.